நீ கிளம்பு. என்ன சார் கையில் விலங்கோடு இருக்கேன் கிளம்ப சொல்கிறீங்க? அதான் சார் சொல்றாருல, சொன்னா கேளு, கிளம்பியா? என்கவுண்டர் பண்ண போகிறீங்களா சார்? என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நான் அந்தளவுக்கு தப்பெல்லாம் பண்ணல சார். இங்கே பாருங்கள், என் மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க சார். நான் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணிட்டோம் சார். என்கவுண்டர்லாம் வேண்டாம் சார், சொன்னால் கேளுங்க. டேய், உன்னை போனா மேடம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை போக சொல்றேன். கிளம்பு. என்னது புவனா மேடமா? சார் அவங்க எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும் சார்? அப்படியே அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாலும் ஜாமீனில் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? கையில் விலங்கோடு கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க? அத அவங்க கிட்ட போய் கேளு. இப்போ நீ கிளம்பு. வேண்டாம் சார், இது எனக்கு என்னவோ சரியாக படல. வேண்டாம் சார். இந்த பாருங்க சார், சொன்னால் கேளுங்க சார். உங்களுக்கு ஏதாவது வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார். சார் உங்களுக்கு மாதம் மாதம் தேவையானது கொடுத்துட்டு தானே சார் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க சார்? என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார். இல்லை இன்னும் ஏதாவது பணம் வேணும்னா கேளுங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம்? மேடம், இவங்கிட்ட நீங்க விஷயத்தே சொல்லியா? தப்பிச்சு போன்னு சொல்றேன், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் மேடம். முதல்ல கூட்டிட்டு போங்க மேடம். கொஞ்சம் கூட பொழைக்க தெரியாதவனா இருக்கான். கை வேலங்கூட இருக்கிறவனா போன்னு சொல்றேன், போக மாட்டேங்கிறான். நானே தப்பிச்சு போன்னு சொல்றேன், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் மேடம். நீ போய் கார்ல உட்காரு. எதுக்கு மேடம்? கார்ல உட்காரு மனோகர், போ. இல்லை மேடம், நான் கார்லலாம் வரல மேடம். ஏய் வாங்க. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம். மேடம் மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் என்னை விட சொல்லுங்க மேடம். மேடம் என்னை விட சொல்லுங்க மேடம். விடுங்கன்றல, விடுங்க விடுங்கன்ற. மேடம், நீங்க கேட்டீங்க, அதுக்காக உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என் வேலை போயிடும் மேடம். பார்த்து பண்ணுங்க. நான் புள்ள குட்டிக்காரன். நான் பாத்துக்கிறேன். இவனை இப்போ உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது வரைக்கும் ஆள் தப்பிச்சிட்டான், நாங்க தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் மேடம். காலையில 6 மணி வரைக்கும் தேவையில்லை. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவனை ஒப்படைச்சிடறேன். அரௌண்ட் 12க்குள்ள நான் உங்களுக்கு கால் பண்றேன். வந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க. மேடம், அதுக்கு மேல லேட் பண்றதுக்கு மேடம், என் வேலைக்கே சிக்கலாயிடும். இந்த புவனேஸ்வரி வாக்கு கொடுத்தா கண்டிப்பா பின்வாங்க மாட்டான். வரேன். சரிங்க மேடம்.